எங்களை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்காங்களே, அது ஒண்ணுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க எங்க குடும்ப மானத்தை கெடுக்க மாட்டோம். நாங்க கையெழுத்து போட மாட்டோம். போட மாட்டா? மாட்டேன். போட போட மாட்டேன். போட மாட்டேன். மாட்டேன். அப்ப குரு பிரியாணியா? ஏ தால பிரியாணி புடுங்க. கொஞ்சம் இருப்பா. கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரியாணி? கொஞ்சம் இருப்பா சொல்லாத. பின்ன என்னையா வேலை விட்டு இல்லாம தெரிச்சு நாய் மாதிரி லோ லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா? அது இவங்களுக்கு அவமானமா தெரியல? கரணம் வாங்கிட்டு சந்தில முந்தின தலைமுறை ஒளிஞ்சு தெரியுதா? அது இவங்களுக்கு அவமானமா தெரியல? இவங்க அப்பண்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டது இவங்களுக்கு அவமானமா பார்த்தா? நான் மிருகமா மாறிட்டேன். அவளுக்கு கைய கால வெட்டாம விட மாட்டேன். அறிவு கிட்டவன கை கால விட்டா எல்லாம் வந்துருமா? சொத்துக்கு சொத்தும் போயிரும். அப்புறம் நம்ம 2 பேரும் கம்பி என்ன வேண்டியது வரும். கம்பியா? இந்த மாதிரி நேரத்துலதான் ஆட்டோக்கார மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம மேல பழியே வராம எழுதி வாங்கணுமாப்பா. கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, கேளத்தனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எரிக்கிறத புடுங்கணும்னா கொதிக்கிறது தானா நின்று போயிட போகுது. எப்படி? 4 நாள் பட்டினி போட்டோன்னு வச்சுக்க, ஐயா சாமி கையெழுத்து போடுற சாப்பாடு போடுங்கன்னு காலை பிடிச்சு கெச்ச போறாளுங்க. எப்படி சகல ஆட்டோக்காரன் எல்லாம் மிஞ்சிட்டு